வணக்கம். ஒரு இனிய காலை பொழுதில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மிக பிடித்தமான ஒரு இடம் தான் இதுவும். புதுக்கோட்டைக்கு வந்துட்டோம். புதுக்கோட்டைக்கு உள்ளார வந்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிற இடத்தின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருக்கோகர்ணம் அப்படின்ற ஒரு ஊர். இது வந்து புதுக்கோட்டை தான். புதுக்கோட்டை நகரத்திலிருந்து உள்ளார ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளார இருக்குது. திருக்கோகர்ணம்னா எல்லாத்துக்கும் தெரியும். இங்கே பாருங்களேன், அரசு அருங்காட்சியகம் இருக்கு பாருங்க. இது தமிழ்நாட்டிலே மிக முக்கியமான அருங்காட்சியகம். இந்த அருங்காட்சியகத்திலேருந்து இடதுபுறம் திரும்பணும்னு வச்சுங்களேன், நம்ம போகலாம். வாங்க, இடதுபுறம் திரும்புகிறோமா? அவ்வளோதான். இங்கே தான் மிக மிக முக்கியமான ஒரு காட்சி காத்துக்கிட்டு இருக்கு. நம்ம பார்க்க போகிற இடம் வந்து 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. அதாவது பாண்டியர் காலம், பல்லவர் காலம். முதல்ல வந்து பல்லவர் காலம், அப்புறம் பாண்டியர் காலம். 7ஆம் நூற்றாண்டு, 9ஆம் நூற்றாண்டு வரை அப்படி வச்சுக்கலாம். அவ்வளவு பழமையான ஒரு குடைவரை கோயில் இங்கே இருக்கிறது. வாங்க, இப்போ திரும்பிட்டோம் பாருங்களேன். அந்த இடம் இருக்கு பாருங்க. வாங்க, ஒரு இந்த கோயில் வந்து முழுமையாக பார்க்கறதுக்கு உடனே தெரிஞ்சிடாது உங்களுக்கு. அதனால நம்ம முதல்ல என்ன செய்வோம், ஒரு சுற்றி வந்துடுவோம் கோயிலை. அப்போதான் உங்களுக்கு வந்து ஆங்கிலத்தில் லொக்கேஷன் சொல்கிறோம்ல, எப்படி இந்த கோயில் அமைந்திருக்குன்றது புரியும். இப்போ அந்த சாலை வழியாக போனீங்கன்னா ரொம்ப எளிமையாக நினச்சிருவீங்க, இதை நீங்கள் என்ன பெருசாக இருக்குது அந்த கோயில் அப்படின்றப்பல நினச்சிருவீங்க. பாருங்கள், ஏன்னா காலப்போக்கில் வந்து நில அமைப்புகள் வந்து நிறைய மாறிடுச்சு. அதனால வந்து பார்ப்பதற்கு வந்து அந்த நில அமைப்பு, பழைய காலத்து நில அமைப்பு எப்படி இருந்ததுன்றது உங்களுக்கு புரியாமல் போயிடும். அதனால தான் இந்த ஒரு சுழற்சி. வாங்க பாருங்க, இப்போ இது ஒரு பெரிய பாறை. அந்த பாறையில் அந்த கோயில் இருக்கு. அதுதான் நீங்க இப்ப தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பின்னாடி பாருங்க, எவ்வளவு பெரிய குளம் இருக்கு பாருங்க. அதனுடைய படித்துறைகள் வந்து எவ்வளவு அழகா வடிவமைக்கப்பட்டிருக்கு பாருங்க. அங்க பாருங்க, குதிரைகள்லாம் இருக்கா. எவ்வளவு பெரிய குளம்னு பாருங்க. இந்த குளத்தோட கட்டமைப்பை பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்பட்டிருக்கீங்க. அப்படியே படித்துறையெல்லாம் பாருங்க, எவ்வளவு பெரிய கட்டமைப்பு. அப்படியே சுற்றி விளக்கு ஏற்றுவது போல ஒரு முக்கோணமா வந்து இடங்கள் இருக்கும். அதுக்கு ஒரு பாதை இருக்கும். அது அந்த குளத்திற்கு உள்புறம் வந்து விளக்குகள் ஏற்றுறது மாதிரி பாருங்க. எவ்வளவு பெரிய பாறைக்கு நடுவில் இந்த அமைப்பு இருக்குன்றத பாருங்க. ஒரு சின்ன குன்று போல நீங்க யோசிச்சுங்க, அப்பதான் உங்களுக்கு தெளிவா புரியும். அந்த குன்றுல இந்த வடிவமைப்பு வடிவமைக்கப்பட்டிருக்கு. பாக்குறீங்க இல்லையா? இப்ப பாருங்க, தூய்மைப்படுத்திட்டு இருக்காங்க. எவ்வளவு பெரிய குளம் பாருங்க. சுற்றி அந்த முக்கோணமா வந்து விளக்கு வைப்பது போல உங்க ஊர்கள் எல்லாம் கூட இருக்கும். இதான் எவ்வளவு பெரிய திட்டமிடல் பாருங்க. அந்த விளக்கு ஏற்றுறதுக்கான ஒரு பாதை தெரியுதா ஓரத்துல? அப்படி அவ்வளவு அழகான ஒரு திட்டமிடல். இப்ப பாருங்க, இப்ப தெரியுதா உங்களுக்கு பாறை? எவ்வளவு பெரிய ஒரு பாறை மீது இந்த கோயில் குடைவரை கோயிலாக அமைக்கப்பட்டிருக்கிறது என்பது உங்களுக்கு புரியும். ஒரு செய்தியை நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். அதாவது இன்றைய காலகட்டத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம காணொலிகளில் பார்க்கலாம், இன்ஸ்டாகிராமு அல்லது ஷார்ட்ஸ் இது போன்ற செய்திகள்லாம் நீங்கள் பார்க்கும்போது நம்மளுடைய நியூ ஜென்ரேஷன், அதாவது இளைஞர்கள் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, மிக அரிய இடங்களுக்கு போகணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் அவங்களுக்கு இருக்குது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், மலைகள் வந்து எவ்வளோ குன்று மேலே இருக்குன்னு பாருங்கள். இப்போ தான் உங்களுக்கு புரியும். அதுபோல் வந்து ரொம்ப அழகிய இடங்களுக்கு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும்போது என்ன செய்கிறாங்க, அரிசோனா மாதிரி ஒரு வேலியை பார்க்கணும், ஒரு சன்செட்டை பார்க்கணும், அப்படியே ஒரு நம்ம பார்க்காத காட்சிகள்லாம் பார்க்கணும் அப்படின்னு வந்து நம்ம ஒரு திரைப்பட பாணியில் மக்களுக்கு வந்து ஒரு சிந்தனை வந்து ஊட்டப்படுது. அதை தான் மக்கள் வந்து விரும்பி பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோமே. இதில் முக்கிய செய்தி என்னன்னா, அதை விட பல மடங்கு மிக உயர்வான, மிக அழகான இடங்கள் நம்மை சூழ்ந்து உள்ளன. முதல்ல நம்ம அந்த காட்சிகள்லாம் பார்க்கக்கூடாதுன்னு நம்ம பேசல. முதல்ல நம்ம சுற்றி இருக்கிற மிக முக்கியமான காட்சிகளை நம்ம பார்க்கணும்ல. நம்ம வந்து சுவிட்சர்லாண்டு போகிறோம், நியூசிலாண்டு போகிறோம், பாலி தீவுக்கு போகிறோம்லாம் சொல்கிறோம். எல்லாம் சரிதான், அதெல்லாம் இல்லைன்றது மறுப்பே இல்லை, மிக அழகுதான். ஆனால் 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்த மிகப்பெரிய கலை களஞ்சியம் நம் கண் முன்னே, நம் சாலை ஓரத்தில் கிடக்கிறது என்பதை நீங்கள் அறிய வேண்டும். அதுதான் முக்கியமான காட்சி. சரி வாங்க, இது இந்த கோயிலுக்கு வந்து அம்மனின் பெயர் வந்து பிரகதாம்பாள். பாருங்க, பிரகதாம்பாள் கோயில் எவ்வளவு பெரிய கோயில்னு பாருங்க. அவ்வளவு. புதுக்கோட்டை பழைய காலத்தில் வந்து இந்த கோயிலுக்கு வந்து அரைக்காசு அம்மன் ஒரு பேரும் உண்டு. அது ஏன் அப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அரைக்காசு அம்மன் கோயில்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், அந்த கட்டடவியலை பாருங்கள். பெண்ணுக்கு வந்து அரசருடைய, புதுக்கோட்டை தொண்டைமான் அரசருடைய படங்கள்லாம் இருக்குது, தூண்கள்லாம் இருக்குது. இன்னொரு செய்தி என்னென்னா, இந்த அம்மன் வந்து புதுக்கோட்டை தொண்டைமான் மன்னர்களுக்கான குல தெய்வமாக வழிபட்ட ஒரு கோயில். இது மிக சிறப்பான கோயில். இங்கே பாருங்கள்,
சீரமைப்பு பணிகள்லாம் நடக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது. அங்கே பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு கட்டமைப்புன்னு பாருங்க. இது வந்து அந்த ஒரு பெரிய ஒரு குன்று மேலே உள்ளார குடைவரையா இருக்கு. நீங்க அது இப்ப இல்லை, இன்னும் போக போக உங்களுக்கு புரியும் பாருங்களேன். எவ்வளவு பெரிய மண்டபங்கள் பாருங்க, எவ்வளவு பெரிய தூண்கள். உங்களுக்கு வந்து கொஞ்சம் இதெல்லாம் வந்து நம்ம மக்களுக்கு வந்து கொஞ்சம் அழுக்கா கொஞ்சம் அப்படி இருக்கிறதுனால தெரியல போல இருக்கு. நம்மளுடைய மக்களுக்கு வந்து நம்மளோட இடங்களுடைய அருமை வந்து நிறைய பேருக்கு தெரியாம இருக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம். ஏன்னா வெள்ளை பழகி கற்கள்லையோ இல்லை வந்து ஒரு பளபளப்பான கிரானைட்லயோ இல்லை தங்கம் வெள்ளி வெள்ளியோ ஏதாவது இருந்ததுன்னா நம்ம மக்களுக்கு பெருசாக தெரியும். இது கொஞ்சம் வந்து அப்படியே தெரியறதுனால தெரியல போல இருக்கு. நம்ம தான் அறிவுறுத்துறோம். அவ்வளவு பிரம்மாண்டமான அவ்வளவு அழகான கோயில். இன்னொரு செய்தி நம்ம தெளிவாக பார்த்துப்போம். நாங்கள் செய்வது டாக்குமெண்டேஷன் அல்ல. டாக்குமெண்டேஷன் என்ன? பதிவீடு. ஒரு மொத்த திட்டமோட பதிவீடு கிடையாது. அதெல்லாம் பேராசிரியர்கள் அறிஞர்கள் பண்ணக்கூடிய செய்திகள். இன்னொன்று, நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இதை ஆவணப்படுத்தவும் இல்லை. அது 2 செய்தி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ நாம் இது போன்ற இடங்கள் இருக்கிறது என்பதை உங்களுக்கு அறிவுறுத்துவதற்காக மட்டும்தான் இந்த காட்சிகள். ஏன் நாங்கள் சொல்கிறோன்னா, நீங்கள் இப்போ பார்க்கும்போதே மனசளவில் திட்டிகிட்டே இருப்பீங்க. எதையாவது ஒழுங்காக காட்டுறாங்களா, இங்கிட்ட ஆடுது கேமரா, அங்கிட்ட ஆடுது அப்படின்றப்பல ஒரு எண்ணம் இருக்கும். கண்டிப்பாக நம்ம வந்து மிக குறுகிய நேரத்தில் இந்த காட்சிகளை காட்டுறதுக்கு நம்ம விரும்புகிறோம். பாருங்கள், இதெல்லாம் வந்து நாயக்கர் காலத்து சிலைகள். இந்த மண்டபத்தை பாருங்க, எவ்வளவு அழகான மண்டபம்னு பாருங்க. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் டிசைன்லாம் இப்போ ஆங்கிலத்தில் சொல்லிட்டு இருக்கோம்ல, கண்டிப்பாக கல்வியாளர்களும் கட்டடவியலாளர்களும் பார்க்க வேண்டிய மிக அழகான இடம் பாருங்க. கற்களை வச்சு எப்படி இந்த மண்டபங்கள் வடிவமைக்கப்படுது, எவ்வளவு அருமையான மிக அருமையான திட்டமிடல் இருக்கும் பாருங்க. சுற்றி நீர் இருக்கிறது மாதிரி நடுவில் மண்டபம் இருக்கு பாருங்களேன், அவ்வளவு அழகா இருக்கும். ஆமாம், செய்திக்கு இன்னொரு செய்திக்கு வருவோம். அதான் இப்போ நம்ம வந்து இந்த செய்திகள்லாம் உங்களுக்கு வந்து அறிவுறுத்துவதற்காகத்தான் நம்ம செய்கிறோமே தவிர இது நம்ம குறுகிய நேரத்தில் காட்டுறோம். ரெண்டாவது நிறைய இதுக்கு வந்து என்ன சொல்கிறது, அதாவது பர்மிஷன் சொல்கிறாங்களே, அது வந்து எடுக்கக்கூடாது, நிறைய தடைகள் இருக்குது. அதாவது அவங்களுக்கு நிறைய பேர் வந்து இதை எடுத்து அதை ஏதாவது பண்ணிடுறாங்கன்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது. அதனால் இதை எடுக்கிறதுக்கும் நிறைய தடைகள் இருக்குது. வந்து எங்களால் இயன்ற அளவுக்கு நம்ம வந்து இந்த இடங்கள்லாம் இருக்குது என்பதை வந்து நம்ம வந்து தெளிவுபடுத்துவதற்காக தான் இந்த பயணமே. அதை பார்த்துக்கணும். நீங்கள் பாருங்க, இவ்வளோ அழகான கட்டமைப்புன்னு பாருங்க. நேரில் போய் பாருங்க, சூப்பராக இருக்கும். அது ஆங்கிலத்தில் சூப்பராக இருக்கும், அழகாக இருக்கட்டும், சூப்பராக இருக்கட்டும் ஏன் சொல்கிறோம் பார்த்தீங்களா? நீங்களும் அப்படி தானே சொல்லுவீங்க. அதனால் மிக அழகான மிக அருமையான இடம். இந்த புதுக்கோட்டைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்க்க வேண்டிய மிக வரலாற்று சிறப்பு மிக்க பிரம்மாண்டமான அழகான மதிப்பு மிக்க நம் பாண்டியர் காலம் நினச்சி பாருங்க. பாண்டு என்றாலே பழமை, பண்டுன்னா பழமை. ரொம்ப அதை சேரசோட வசல பாண்டியர்கள் வந்து பாண்டியர்கள் ரொம்ப தொன்மையானவர்கள். அது தூரத்துக்கு போகுது. ஏதாவது சொல்ல 7ஆம் நூற்றாண்டு யோசிச்சுங்க. அப்படின்னா எவ்வளவு பழமை பாருங்க. நம்ம எப்போ பார்த்தாலும் நம்ம வந்து அப்படியே வந்து ஆச்சரியப்பட்டுக்கிட்டே இருக்கிற இடங்களெல்லாம் விட மிக மிக முக்கியமான இடங்களை பற்றி நம்ம சிந்திக்கணும். ஏன்னா முதல்ல திருப்பி நம்ம வந்து ஒரு முக்கியமான செய்திக்கு வருவோம். முதலில் நம் நாட்டில் உள்ள மக்கள் நம் நிலப்பரப்பையும் நம்மளுடைய கட்டமைப்பையும் நம் முன்னோர்களுடைய அறிவையும் தொடர்ந்து நாம் வந்து பெற வேண்டியது வந்து மிக மிக முக்கியம். இல்லைன்னா நம்ம யாருன்றதே தெரியாமல் போயிடும் இல்லையா? பாருங்க, எவ்வளவு பெரிய கட்டமைப்புன்னு பாருங்க. ஒன்றும் சிறிய கட்டமைப்பெல்லாம் இல்லை, எவ்வளவு அழகு தெரியுமா? நீங்கள் இதை வந்து அலங்கரித்து பார்த்தோன்னா எங்கேயோ போயிடும். இங்கே பாருங்க, 2 கதவு, பழைய கதவு சரி செஞ்சுட்டு பழைய கதவை கழட்டி வச்சிருக்காங்க. எவ்வளவு மர வேலைப்பாடுல எவ்வளவு பெரிய கதவுன்னு பார்த்துக்குங்க. எவ்வளவு பெரிய கதவு, எவ்வளோ பெரிய திட்டமிடல் இருக்கணும். சரி, அது இருக்கட்டும். பாருங்க, கோயிலுக்குள்ளார வந்தாச்சு. நீங்கள் கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாது, அவ்வளோ அழகாக இருக்கும். எங்கே பார்த்தாலும் சிலைகள். அதாவது தமிழகத்தினுடைய செழுமையை வந்து நீங்கள் இந்த கலைகள் வழியாக பார்க்கலாம். அந்த கூட்டுக்குள்ளார வெள்ளி வாகனங்கள்லாம் இருக்குது. அங்கே பாருங்கள், தூரத்தில் வெள்ளி வாகனங்கள்லாம் இருக்குது. பாதுகாப்புக்காக பூட்டி வச்சுருக்காங்க. பிரமாதமாக இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும். பாருங்கள், கொஞ்சம் அப்படியே இருட்டா, கொஞ்சம் ஆங்கிலத்தில் நாய் சொல்லுவோம்ல, அதெல்லாம் விட தான் இருக்குது. இருந்தாலும் வந்து வேறு வழி இல்லை, நீங்கள் பார்த்துருங்க. ஏன்னா நம்ம கடமை இல்லையா அது? இப்போ வந்து இவ்வளவு செல்வமும் யாரோடது? உங்களோட தானே. மீண்டும் மீண்டும் ஒரு செய்தியை சொல்கிறோம். நீங்கள் ஏதோ பிரித்து நீங்கள் பார்த்துடக்கூடாது. நான் வந்து திருநெல்வேலியில் இருக்கேன், நான் தஞ்சாவூரில் இருக்கிறேன், நான் சென்னையில் இருக்கேன்,
நான் எல்லாம் அமெரிக்காவில் இருக்கேன்னா நீங்கள் சொல்லக்கூடாது. எல்லாம் உங்களோடது தான். நீங்கள் வந்து நம்ம தமிழ்நாடு, நம்ம தமிழகத்தில் உருவாக்கப்பட்ட அத்தனை கலைகள் எந்த காலங்களில் உருவாக்கப்பட்டாலும் பாருங்கள், மேலே பாருங்கள், ராசிக்கான வடிவமைப்பு பிரம்மாண்டமாக இருக்கும். அவ்வளோ நடுவில் ஒரு பூ, அதை சுற்றி கிளிகள் தொங்கி அப்படியே அந்த பூவை கொத்திக்கிட்டு இருக்கிறது மாதிரி இருக்கும். நீங்கள் போகும்போது கண்டிப்பாக பாருங்கள், பொறுமையாக பாருங்கள். இது நான் உங்களுக்கு ஒரு காட்சிக்காக காட்டுறோம். பாருங்கள், சிலைகள்லாம் எவ்வளோ உயரமாக இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, தமிழகம் என்பது ஒரு புள்ளிக்குள், ஒரு கோட்டுக்குள் இருக்கும் செய்தி தான். ஏன்னா எந்த மன்னர்கள், பல்லவர்கள் வந்தாலும் சரி, அது வந்து சேரர்கள் வந்தாலும், சோழர்கள் வந்தாலும் சரி, என்ன செய்தி ஒன்று இருக்குன்னு நீங்கள் பார்த்துருங்க. இந்த மக்கள் உருவாக்கிய படைப்புகள் தானே இது. நம் மக்கள் உருவாக்கிய படைப்பு, நமக்கு வந்து முழு உரிமை உடைய ஒரு படைப்பு இல்லை. அதை நம்ம வந்து மிகப்பெரிய பெருமையை எடுத்துக்கணும். அங்கே பாருங்க, மீண்டும் ஒரு செய்தியை குறிப்பிடுறோம். நீங்கள் ஒரு செய்தியை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இந்த செய்திகள்லாம் ரொம்ப எளிமையாக உங்கள் கண்ணில் படுறதுனால இதோட அருமை தெரியல. அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும். உலக நாடுகளில் நீங்கள் எத்தனையோ இடங்களில் இன்றைக்கி வந்து ட்ராவல் பண்ணுங்கள், வாங்க, லட்சத்தில் கொடுங்க, வந்து நம்ம அங்கே போய் பார்க்கலாம், இங்கே போய் பார்க்கலான்னு எத்தனையோ அழைப்புகள் உங்களுக்கு வருதில்ல. அங்கெல்லாம் போய் என்ன பார்க்குறீங்க நீங்கள்? அந்த பார்வையிடுற இடங்களில் என்னென்ன இருக்குது, அதோட மதிப்பீடு எவ்வளவு? இங்கே வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து இறைந்து கிடக்குல்ல. இவ்வளோ பெரிய காட்சியை வந்து யாரும் திரும்பி பார்க்காத அளவுக்கு இறைந்து கிடக்குல்ல. அதனால் வந்து இதோட அருமை நமக்கு வந்து தெரியல. இப்போ பாருங்கள், இந்த கட்டட அமைப்பை பாருங்கள், எவ்வளோ ராஜஸ்தானில் கூட இதே மாதிரி கட்டட அமைப்பை நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளவு பெரிய மண்டபம், எவ்வளவு அழகாக வந்து வடிவமைச்சிருக்காங்க பாருங்கள். இதை நம்ம வெளியில் போனோன்னா எப்படி பார்ப்போம்? வெளியூர்கள்லையோ இல்லை வெளிநாட்டுக்கு போனால் எப்படி பார்ப்போம்? வேறு காட்சியே வேறு மாதிரி இருக்கும் இல்லை? இங்கே நமக்கு தெரியாது. இங்கே நம்ம சுற்றி இருக்கிறது நமக்கு தெரியாது. அப்படி தானே? வருத்தப்பட்டு சொல்கிறோம் இல்லை கோவப்பட்டு சொல்கிறோம் நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். இவ்வளவு பெரிய இடங்களும் இவ்வளவு பெரிய படைப்புகளும் மனிதர்களால் மிக கடுமையான உழைப்பால் உருவாக்கப்பட்டவை. உதாரணத்துக்கு உள்ளார பாருங்க, உங்கள்கிட்ட சொன்னாங்க குடைவரை கோயில்னு, சும்மா வார்த்தையில் சொல்லிட்டேன் நான் குடைவரை கோயில்னு. உள்ளார போய் பார்த்தீங்கல்ல எப்படி வந்து பாறையை வெட்டி கோயிலில் உருவாயிருக்குன்னு பாருங்க. கல்வெட்டுகளோடு இருக்குது, பாண்டியர் காலத்து கல்வெட்டுகள்லாம் இருக்குது. மிக சிறப்பான அமைப்பு. அப்புறம் இன்னொரு செய்தி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், எவ்வளவு அழகாக சுத்தமாக தூய்மையாக இருக்குல்ல. பாறைகளுக்கு நடுவில் இது இருக்குது வெட்டப்பட்டு. பாறைகள்னோட நீங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் பிறந்தநாள் விழாவில் வெட்டப்படுற கேக்கு மாதிரி யோசிச்சிடாதீங்க. அவ்வளவு கடினம், மிக கடுமையான பாறைகள். நிறைய நம்ம காணொலிகளில் நீங்கள் பார்த்துருக்கலாம். கடுமையான பாறைகளை இவ்வளத்தையும் வெட்டி உங்களுக்காக உருவாக்கப்பட்ட கலைப்படைப்புகளை நீங்கள் தான் மதிக்க வேண்டும். அதுதான் மிக மிக முக்கியம். அது ஒரு முக்கியமான செய்தி. இன்னொரு செய்தி என்னன்னா, எவ்வளவு பெரிய திறன் இருந்திருந்தால் இந்த படைப்புகளை உருவாக்க முடியும். பாருங்க, அப்படியே பாருங்க, குடைவரை கோயில்கள் அப்படியே குடைந்து ஒரு குட்டி நகரமே உள்ள இருக்கிறது மாதிரி இருக்கு. அவ்வளவு அழகா இருக்கு. நீங்க கண்டிப்பா எத்தனை செய்திகளை நாங்கள் வந்து இந்த காணொலி வாயிலாகலாம் எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு பகிர்ந்துட முடியாது. நீங்க நேரில் போய் பாருங்க, கண்டிப்பா நீங்க வந்து மிகப்பெரிய ஆச்சரியத்தை அடைவீங்க. ஒவ்வொரு இடங்களையும் ஒவ்வொரு செயல்பாடையும் கவனமா கவனிச்சு பாருங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அங்க பாருங்க, நந்தி மண்டபமா, கோடி கோடி ரூபாய் கொட்டி கொடுத்தா கூட அது மாதிரி ஒரு அழகு கிடைக்காது. பலிபீடமா அருகில் இருக்கு பாருங்க, கொடிமரம், பலிபீடம், நந்தி மண்டபம், மூணே காட்சிகள். அது வந்து கணக்கீடா பார்த்தாலும் சரி, நீங்க அழகா பார்த்தாலும் சரி, இல்லை இவ்வளவு காலங்களுக்கு முன் செய்திருக்கிறார்கள்னு பார்த்தாலும் சரி, அவ்வளவு சிறப்பான மிக மிக அழகான படைப்புகள். மீண்டும் மீண்டும் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, உங்களுக்கு வந்து ஒரு முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காக தான் இவ்வளவு கடுமையாக சொல்ல வேண்டியதா இருக்கு. வேறு வழி இல்லை. நீங்க பார்க்கலாம், இத்தனை கலைப்படைப்புகளும் மீண்டும் மீண்டும் குறிப்பிடுகிறோம், நம்மளுடைய தமிழகத்தில் தான் இருக்கிறதுன்றதை நீங்கள் உணர வேண்டும். சரி, செய்திக்கு வருவோம். இப்போ நிறைய இன்னொரு இது என்னென்னா, எப்போ பார்த்தாலும் நம்ம வந்து கரெக்டாக சொன்னால் ஊர் சுற்றி பார்க்கணுன்ற எண்ணம் அதிகமாகிடுச்சு இல்லை? அது வந்து அதிகமாக தான் இருக்குது. நல்ல செய்தி தான். ஆனால் அதில் எதெல்லாம் பார்க்கணும் அப்படின்ற அறிவை நம்ம வந்து இளைஞர்களுக்கும் மற்றவங்களுக்கும் வந்து பகிர்ந்தளிக்கணும். ஓகேவா? மகிழ்ச்சி மட்டுமே ஒரு பயணத்துக்கு அடிப்படையாக இருக்க முடியாது. அதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். அங்கு நாம் ஒரு இடத்திற்கு செல்லும் போது அந்த இடத்தில் உள்ள படைப்புகளின் அறிவை, அதனுடைய உழைப்பை, அதை சார்ந்த துறைகள், அறிவு போன்ற செய்திகளை தெரிந்து கொள்வதற்காகத்தான் நம் பயணங்களை மேற்கொள்கிறோம். பயணம் என்பது முழு பொழுதுபோக்கு அம்சம் கிடையாது. அதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இளைஞர்களுக்கும் குழந்தைகளுக்கும் நம்ம அதை சொல்லி தரணும். இப்போ இந்த இடங்களை பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு வந்து இதோட முக்கியத்துவம் தெரியணும் இல்லையா? எல்லாம் வந்து சத்தம் போட்டுட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு, புகைப்படங்களை எடுத்துக்கிட்டு அப்படியே போயிடக்கூடாது.
அப்படி ஒரு சிந்தனை வந்து இளைஞர்கள் மத்தியில் பரவிட்டே இருக்கு. அதனால் நம்ம தான் வந்து மூத்தவர்கள் வந்து பாருங்க, அந்த தூண்களை பாருங்க எவ்வளவு நேர்த்தியான தூண்னு பாருங்க. எந்த காலகட்டம்னு கூட யோசிக்காதீங்க. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? கலைகள் எப்படி இருக்கு? இது அப்படியே வண்ணங்கள் தீட்டி அப்படியே தங்கமும் வெள்ளியுமா பூசியிருந்தா இன்னைக்கு எங்கேயோ நம்ம அதான் சொன்னேன், இந்த தமிழ்நாடு வந்து உலகத்துக்கே ஒரு விதை போல. அது படைப்புலையும் சரி பாருங்க, ராசிக்கான மேலே பாருங்க, மேலே எங்க இருக்கு? கூரையில இருக்குது, தரையில இல்லை, கூரையில இருக்கு பாருங்க. நீங்க சொல்றீங்களா 3 டைமென்ஷன், அதெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. அந்த சிலைகளும் கலைகளும் நாங்கள் தொடர்ந்து அதான் சொல்கிறோம். இப்போ இந்த காணொலியை வந்து நீங்கள் 10 பேர் பார்த்தாலும் சரி, 5 பேர் பார்த்தாலும் சரி, அது வந்து நாங்கள் போடுற விதையாக தான் நாங்கள் நினைக்கிறோம். அது வந்து முளைத்து கண்டிப்பாக மரமாக மாறும். தொடர்ந்து சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வந்துக்கிட்டே தான் இருக்கிறீங்க. இன்னொரு செய்தி உங்களுக்கு சொல்லணும் நாங்கள் இந்த வேலையில். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு இந்த இவ்வளோ நீண்ட காணொலியாக இருக்குது, பார்க்க முடியலன்னு நினச்சிங்கன்னா கூட ஒவ்வொரு நாளும் ஒரு 8 மணிக்கு, இரவு 8 மணிக்கு பார்த்தீங்கன்னா என்னோட ஷார்ட்ஸ் வரும். அதை பார்க்கலாம் நீங்கள். அது ஒன்றும் ஒரு கமர்ஷியல் ஷார்ட்ஸ் கிடையாது. கண்டிப்பாக இதே காணொலி தான். இதோட செய்திகளை சிறு சிறு பகுதியாக பிரித்து போடுறோம். அதையும் நீங்கள் பாருங்கள், வாய்ப்பு இருந்தால் வந்து நீங்கள் பாருங்கள். இவ்வளவு பெரிய படைப்பு, மதிப்பீடு, இவ்வளவு பெரிய பாருங்கள், கிளிகள்லாம் தொங்கிக்கிட்டு இருக்கா, ராசியெல்லாம் இருக்குது பாருங்கள், சொன்னது மாதிரி அவ்வளவு அழகான படைப்பு. இவ்வளவு பெரிய நேர்த்தியான படைப்புகள் எல்லாத்தையும் நம்ம வந்து எளிமையாக எடுத்துக்கூடாது. நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய பயணங்கள், உங்களது பொழுதுபோக்கு, உங்களுடைய மற்ற செய்திகளோட இதை இணைச்சு பார்த்துட்டிங்கன்னா மிக மகிழ்ச்சியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். எத்தனையோ என்னென்னமோ இடங்களுக்கெல்லாம் நீங்கள் போகணும்னு திட்டமிட்டு என்னென்னமோ செலவழிக்கிறீங்க. கண்டிப்பாக இந்த இடங்களுக்கெல்லாம் போய் பொறுமையாக நிறைய நேரங்கள் எடுத்து மிக பொறுமையாக பாருங்கள். அந்த பாருங்கள், இறைவன் அந்த காளை மீது வந்து இறைவனும் அம்மையாரும் அமர்ந்திருக்கிறாங்க. இதோடு இந்த காட்சியை முடிப்போம். மீண்டும் ஒரு சிறந்த காணொளியுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.